இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆனியன் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ கடலை மாவை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டும் சேர்த்து இதில் சேர்த்துருக்கேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 2 பெல்லாரி வெங்காயத்தை நீள வாக்கில் நல்லா மெலிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு இஞ்சி, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்துருக்கேன். அதோட கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸோ இந்த மாதிரி பதத்தில் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உடனே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு எனக்கு 10 போண்டா அளவுக்கு கிடச்சிருக்கு. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா ஃப்ரை ஆனதும் இதை திருப்பி போட்டுருங்க. இதை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். நல்லா மழை காலத்தில் இருக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்காக இதை சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.